சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அந்த மனநல சரியில்லாத பொண்ணு வந்து கிளம்பவே மாட்டேங்குது. உனக்கு இன்றைக்கி கல்யாணம், அதுவும் யார் அந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காருல அவர் தான், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்து வந்து அந்த லேடியை பார்த்தோன்னா, அம்மா உங்கள் பொண்ணுக்கா கல்யாணம், நல்லா ஜமாச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரவி ஸ்ருதி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்தால் தான் டிலே ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கூட வராங்க. அந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டு ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கீழே கேட்க வரும்போது கீழே முத்து இருப்பார். அப்போ நீ எதுக்கு எங்கள் அண்ணன்கிட்ட 5 லட்சம் கேட்குற, அதுக்கப்புறம் தான் டைவர்ஸில் சைன் பண்ணுவேன்னு சொல்கிறியாமே அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் கொடுத்தேன் அதனால் கேட்குறேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா கிட்டே சொல்லுவாங்க. முத்துவும் அமைதியாகிடுவார். அதுக்கப்புறம் மீனா வந்து தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு முத்து சொல்வார், நீ சாப்பிடு, காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்துடுறாரு. அவருக்கு வந்து ஆரத்திலாம் எடுத்து வெல்கம் பண்ணி உங்கள் ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முத்து வந்து டீ எடுத்துகிட்டு வருவாங்க மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு லேடி வாங்கி நான் மாப்பிள்ளையை பார்க்கணுப்பா, அதனால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லிட்டு போகும். அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து அந்த பொண்ணை அலங்காரமும் பண்ணிடுவாங்க. பொண்ணு வந்து நான் மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கீழே குதிச்சு வரும். அதுக்கப்புறம் முத்து மீனா 2 பேரும் பொண்ணு அழகாக இருக்குது, ஆனால் இப்படி ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் கூட வேலை பார்க்குற பொண்ணு 2 பேருமே சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி கீழே போகும்போது கீழே முத்துவை பார்த்துருவாங்க. மனோஜ்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உன் தம்பி உன்னை பார்த்தா நீ பப்பரப்பா தான் அப்படின்னு சொல்லி, அவன் எதுக்கு வந்திருக்கான்னு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.